ஹாய் ஆல், இன்றைக்கி ரோட்டுக்கடை சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய், பட்டை 2, கிராம்பு 3, பிரியாணி இலை 2, ஏலக்காய் 3, இதோட பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது 2, பச்சை மிளகா 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஆனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, நறுக்கி வச்ச தக்காளி 2 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. சால்னாக்கு தேவையான அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், இது எல்லாத்தையுமே பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அதை தான் இப்போது மசாலா பேஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் இதில் 2 சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம தண்ணி ஒரு அளவு பார்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிறதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்து வேணும்னா இனியுமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட தன்மை இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா கொதித்து வரப்போது நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக கடலை மாவை தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வீட்லேயே சுவையான ரோட்டுக்கடை சால்னா ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.